Hi friends, welcome to BridgeTech YouTube channel. நம்மளோட யூடியூப் சேனலில் AWS ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். AWS ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட் 1ல வாட் இஸ் S3, பெனிஃபிட் ஆஃப் AWS சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ், ஹவு கேன் யூசர் கெயின் ஆக்சஸ் டு a specific bucket, what is the way uploaded file is greater than 100 MB in Amazon S3. இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 இந்த வீடியோவில் what are the storage classes available in Amazon S3, what is an object in AWS S3, what is key in AWS S3, explain S3 versioning, explain the benefit of S3 versioning, how to configure S3 versioning on your bucket, what is bucket policy, what is access control list, how large can a simple storage service bucket be, simple storage service considered as DFS, can I upload files using the AWS cloud, what are the ways to manage access for Amazon S3 bucket, how do I delete an AWS S3 bucket, how many bucket can created in S3, what is the minimum and maximum size that you can store in S3. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். What are the storage classes? இந்த storage classes என்னென்ன available S3ல இருக்கு. அப்புறம் S3 Amazon S3 ஸ்டாண்டர்ட் இருக்கு. Amazon S3 ஸ்டாண்டர்ட் infrequent access. நம்ம ஒரு ஃபைல் வந்து infrequent access பண்ணலனா அந்த infrequent accessல போய்க்கலாம். அப்புறம் Amazon S3 reduced redundancy storage, அப்புறம் Amazon Glacier, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா Amazon S3 standard infrequent access one zone அந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் S3. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னால ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட்னா என்ன கேட்குறாங்க. நம்ம எந்தெந்த ஃபைல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அது வந்து யூனிக் கீயில் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் ஃபைல் அப்லோட் பண்ணுறோன்னா இமேஜ் ஃபைலுக்குன்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீ வந்து அப்லோட் பண்ணுறது தான் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்லோட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து பக்கெட் இருக்கும், பக்கெட்டோட நேம் இருக்கும், அப்புறம் கீ இருக்கும், அப்புறம் வந்து வேர்ஷனிங், இந்த பக்கெட்டில் வேர்ஷனிங் எனேபிள் பண்ணிங்கன்னா வேர்ஷனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல். இதை வந்து இந்த யூனிக் கீ வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம்ல, அதுதான் கீ. இது வந்து மேக்ஸிமம் வந்து 5 TB வரைக்கும் நம்ம ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். The Amazon S3 object stores let you to store any number of objects using unique key. In the unique key area, the object can be stored in one or more buckets, and each bucket can hold up to 5 TB of data. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட், ஃபஸ்ட்டு பக்கெட்டு, அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் வேர்ஷனிங் எனேபிள் பண்ணிங்கன்னா வேர்ஷன், அப்புறம் அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். இந்த கீ இந்த ஆப்ஜெக்டை யூனிக் கீ வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த கீ. ஓகேங்களா, கீஸ் ஆர் யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித்தின் அ பக்கெட். ஈச் பக்கெட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் கீ. ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒன் கீ இருக்கும். An object is uniquely identified with its bucket, object key, and optionally version ID. If simple storage version enabled பண்ணாதான் அந்த version ID இருக்கும். Versioning is enabled for the bucket. As a result, you can think of Amazon simple storage service as a basic mapping between bucket or name, அப்புறம் வந்து அது ஒரு ஆப்ஜெக்டோட யூனிக் கீ, அப்புறம் versioning enable பண்ணியிருந்தாங்கன்னா அந்த versioning, அப்புறம் அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். இப்போ வேர்ஷனிங்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல், நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேபி இந்த லோகோவை டிசைன் பண்ணிருக்கோம், பிரிட்ஜ் டெக்னாலஜி ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த லோகோவை டிசைன் அரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 10 டிசைன் போட்டுக்கோம். நம்ம இதில் இருக்கிற 10 டிசைனில் ஏதாவது ஒரு டிசைன் தான் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். 10 டிசைன் போட்டுக்கிறோம். அதில் இருக்கிற இப்போ இந்த வேர்ஷன் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த வேர்ஷன் நம்பர் வச்சு சேம் ஃபைல் சேம் நேமில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஃபைல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேம் போட்டோம்னா ஓல்டு ஃபைல் வந்து ரீப்ளேஸ் ஆகிரும். அப்படி ரீப்ளேஸ் ஆகாமல் வேர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிடணும்னா S3ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் S3 வேர்ஷனிங். இந்த வேர்ஷனிங் எனேபிள் பண்ணால் வந்து ஆப்ஜெக்ட் வந்து வேர்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம யாராவது ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணாலும் அந்த இதை வச்சு நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். டெலீட்டில் வந்து 2 டைப் ஆஃப் டெலீட் இருக்குது. ஒன்று வந்து லாஜிக்கல் டெலீட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பெர்மனன்ட் டெலீட் இருக்குது. S3 வேர்ஷனிங் எனேபிள் பண்ணால் லாஜிக்கல் டெலீட் ஆகும். லாஜிக்கல் டெலீட் வந்து ஒரு டெம்பரரி டெலீட் தான், நம்ம எப்போ ஃபைல் வேணாலும் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து இந்த Amazon S3 versioning feature allows you to keep multiple variant
of the same object in the same bucket. Same object in the same bucket. Object stored in S3 bucket can be preserved, retrieved, and restored with a simple storage service versioning. It is easy to recover from both unintentional user actions and application failure. இப்போ நம்ம தெரியாமல் டெலிட் பண்ணாலும் அது வந்து பெர்மனன்ட் டெலிட் ஆகாது, லாஜிக்கல் டெலிட் தான் ஆகும். S3 வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் S3 வெர்ஷனிங் கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியண்ட் இருக்கும், அப்புறம் ரிஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து சேம் நேமில் வந்து ஃபைலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்டலாக டெலிட் ஆச்சுன்னா நம்ம ஃபைல் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு கான்ஃபிகர் S3 வெர்ஷனிங், பக்கெட் வெர்ஷனிங் எப்படி எனேபிள் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் S3 அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் லாகின் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்கெட், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் பர்மிஷன்ஸ், அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க வெர்ஷனிங்னு இருக்கும். வெர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ என்ன வெர்ஷனிங் ஹெல்ப்ஸ் யூ டு கீப் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் ஒன் பிளேஸ். Follow these steps to enable versioning on S3 bucket. First வந்து login to AWS account. S3 வந்து சர்வீஸோட இதில் சர்ச் பண்ணோம். சூஸ் அ பக்கெட் வெர்ஷனிங். எந்த பக்கெட்டுக்கு நம்ம இது வெர்ஷனிங் எனேபிள் பண்ணோம் அந்த பக்கெட்டை சூஸ் பண்ணோம். அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் டேபுக்கு போய்க்கணும். டேபில் போயிட்டு அதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா வெர்ஷனிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் வெர்ஷனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கெட் பாலிசி. பக்கெட் பாலிசின்னு என்னென்னா ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். ஜேசன் ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஐடி, ஆக்ஷன், அப்புறம் வந்து எஃபெக்ட், பிரின்சிபல், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை எழுதி ஒரு யூசருக்கு வந்து அக்சஸ் கொடுக்கறது தான் பக்கெட் பாலிசி. ஓகேங்களா. பக்கெட் பாலிசி அலோஸ் யூ டு கிராண்ட் பர்மிஷன் டு ஆப்ஜெக்ட் வித் இந்த பக்கெட். ஐஎம் பாலிசிஸ். ஐஎம் பாலிசி வந்து ஜேசன் பாலிசி. ஓகேங்களா. ஜேசன்னான ஜாவாஸ்கிரிப்ட் object notation. A bucket policy can be associated with the bucket owner. ஒரு பக்கெட் ஓனருக்கும் அந்த பக்கெட் ஓனர் தான் இந்த பக்கெட்டை வந்து யார் அக்சஸ் பண்ணலாம், யார் அக்சஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான யூசர் பண்ணலான்ட்டு மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பாலிசி. ஓகேங்களா. The owner of the bucket can assign permission to any bucket in the bucket that is attached to the bucket. ஓனர் தான் வந்து பாலிசி வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். வாட் இஸ் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு கேட்குறாங்க. அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னா என்னன்னா, இன்னொரு அக்கௌண்ட் நம்மக்கிட்ட AWS A அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. இது இன்னும் நம்ம அக்கௌண்ட்டு AWS B அக்கௌண்ட். இந்த B அக்கௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பக்கெட்டை அக்சஸ் பண்ணணும்னா இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் வந்து இந்த இதை ஆட் பண்ணியிருந்தால் தான் இவரால் இந்த பக்கெட்டில் இருக்கிறத அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இங்கே என்ன, the access control list allows you to grant a read only or write only access to individual buckets and object to unauthorized user. நம்ம unauthorized user. Access control use are attached to buckets and the objects as and sub resources. ஓகேங்களா. இது சிம்பிளாக வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கிற பக்கெட்டையும் ஆப்ஜெக்டையும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணோம்னா இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். how large a simple storage bucket be, எவ்வளோ இது கேட்குறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 TB வரைக்கும் இருக்கும். 100 MBக்கு மேலே போச்சுன்னா மல்டிபார்ட் அப்லோடை வந்து எனேபிள் பண்ணணும். மல்டிபார்ட் அப்லோட் அதுதான் சொல்லணும். இந்த 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு 0 மினிமம், அப்புறம் மேக்ஸிமம் 5 TB. 100 MBக்கு மேலே போச்சுன்னா 100 MB 5 GBக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிபார்ட் அப்லோடு. மல்டிபார்ட் அப்லோட்னா பேரலல் அப்லோடாகவும் அப்லோட் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். You can store an unlimited amount of data on object in simple storage bucket. The size of the Amazon bucket can range from 0 bytes to 5 terabyte. An object of around 5 GB can be uploaded in a single upload request, but multi-part upload must be enabled. This simple storage service is a DFS. DFS na distributed file system கேக்குறாங்க. Simple storage வந்து distributed file system கிடையாது. ஓகேங்களா. இட்ஸ் நாட் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் என்னன்னா ஃபோல்டர் 1 சப் ஃபோல்டர் 2 அப்படின்னு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் பக்கெட் இருக்கும், அப்புறம் கீ இருக்கும், அப்புறம் இதில் வந்து பக்கெட் இருக்கும், அப்புறம் கீ இருக்கும், அப்புறம் வெர்ஷனிங் இருக்கும், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கும். ஆனால் நார்மல் ஃபைல் சிஸ்டம் சப் ஃபோல்டர் 1 சப் ஃபோல்டர் 2 அப்படின்னு இருக்காது. அதனால இது வந்து நாட் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம், பட் ராதர் அ பைனரி ஆப்ஜெக்ட் ஸ்டோர். பைனரி ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறது அதனால பைனரி ஆப்ஜெக்ட்.
It's structured like a file system, but often used like one. Each bucket is a new database, meaning folder with the keys. அதான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், பக்கெட் இருக்கும், அப்புறம் கீ, அப்புறம் வெர்ஷனிங், அப்புறம் வேல்யூ. வேல்யூனா என்னன்னா ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். இது வெர்ஷனிங் எனேபிள் பண்ணாதான் வெர்ஷனிங் இருக்கும், இல்லாட்டி இருக்காது. 15th question, can I upload a files using Amazon console? AWS console மூலமா ஃபைல் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி ப்ரோக்ராமேட்டிக் அக்சஸ் மூலமா அப்லோட் பண்ணலாம். எஸ், யூ கேன் எய்தர் யூஸ் 2 ways to upload files. AWS cons, one way is clicking on the object and selecting your bucket, then uploading the file to it. The other way is narrow through the bucket properties. This is useful if you need to include objects that are not visible in your console, such as large audios and videos. What are the ways to manage access? Already இந்த இது பார்த்தது. ஃபர்ஸ்ட் வந்து IAM ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அப்புறம் அக்சஸ் கண்ட்ரோல் இருக்கணும், அப்புறம் பக்கெட் பாலிசி, S3 access points. IAM helps manage users, groups and roles. Access control list helps manage object via access control list. S3 access point helps manage data sets using access points to each application. Bucket policy helps in managing resource and permissions. How do I delete an AWS S3 bucket? Every ஒரு bucket delete பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து bucket empty இருக்கணும், empty பண்ணிட்டு delete கொடுத்தா delete ஆயிரும். அப்புறம் bucket name கேட்கும், bucket name கொடுத்து confirm கொடுத்தீங்கன்னா delete ஆயிரும். For deleting an AWS simple storage bucket, login to the simple, select the simple storage service, locate the bucket, எந்த bucket delete பண்ணும், அப்புறம் press delete button. delete பண்ணுற மாதிரி அந்த பக்கெட் வந்து எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். எம்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எம்டி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், பக்கெட் நேம் என்டர் பண்ணணும், கன்ஃபார்ம் கொடுத்தா அந்த பக்கெட் வந்து டெலிட் ஆயிடும். அப்புறம் how many buckets can be created in S3? எத்தனை பக்கெட் மேக்ஸிமம் கிரியேட் பண்ணலாம் நம்ம ஒரு அக்கௌண்ட்லன்னு கேட்டால் 100 buckets வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சைஸ்? ஃபர்ஸ்ட் 0லேருந்து 5 TB வரைக்கும் நம்ம ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு பிரிஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.